எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நேற்று எப்போதும் போல் மாலை வேளையில் எங்கள் வீட்டில் இருக்க குப்பையை நான் போய் குப்பை தொட்டியில் போடுறதுக்காக போனேன். அப்போது 2 விஷயம் நான் பார்த்தேன். ஒன்று, குப்பை தொட்டி பாதி தான் நிரம்பி இருந்துச்சு, நிறைய இடம் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அந்த குப்பையை வெளியே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. சில பேர் தூக்கி வீசியிருக்காங்க. ஸோ குப்பையெல்லாம் சிதறி இருந்தது. சரி, நம்ம போய் குப்பை தொட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போடும்போது திடீர்னு ஒரு வயதானவர் அந்த குப்பை தொட்டிக்குள்ளேருந்து வெளியில் வந்தார். ஒரு நிமிடம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, யாருன்னு தெரியாததுனால. அப்புறம் அவர்கிட்ட நான் மனசு கேட்காம, ஐயா நீங்கள் எதுக்கு எதுக்குள்ளேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லைம்மா எனக்கு தேவையானது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா வெளியில் நிறையா கவர் இருக்கே, அதில் பாருங்கள், ஏன் இந்த அழுக்குக்குள்ளே போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா பக்கத்து ஏரியாவில் ஒரு குப்பை தொட்டியில் எனக்கு 4 ஆப்பிள் சில டப்பாலாம் நேற்று கிடச்சிது. அந்த ஆப்பிளில் கழுவி சாப்பிட்டுட்டு டப்பாவை விற்று கொஞ்சம் காசு வாங்கிட்டேன். இந்த குப்பை தொட்டிலையும் அப்படி ஏதாவது இன்றைக்கி கிடைக்குதா பார்க்க வந்தேன் அப்படின்னார். இது எனக்கு ரொம்ப மனவேதனையை தந்தது. சரி, நான் எப்போ போல் குப்பையை போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ நான் ஒரு விஷயம் யோசனை பண்ணேன். மக்கள், நாம் எல்லாருமே வீடை எப்படி சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி வெளியில் நம்ம போகிற இடத்துலையும் நம்ம சுத்தத்தை கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். குப்பையை குப்பை தொட்டியில் தான் நம்ம போடணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இன்னொன்று, நம்ம பல பேர் பழைய பேப்பர், பழைய பால் பேக்கெட், டப்பா, நம்ம உபயோகிக்காத திங்ஸ் எல்லாம் பேப்பர் கடையில் போட்டு அதுலேருந்து வர ஒரு 100 ரூபா 200 ரூபாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஏன் நம்ம அந்த மாதிரி செய்யாமல் அதை ஒரு தனி கவரில் போட்டு இந்த மாதிரி வெளியில் குப்பை தொட்டி வெளியில் வச்சா இந்த மாதிரி ஏழைங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்களும் அதை செஞ்சால் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சுத்தத்தையும் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். நன்றி.